மான் இல்ல இருக்குங்க. இல்ல இங்க பாருங்க, கிடையாது. கண் முன்னே நிக்குது. உங்க கண் முன்னாடி நிக்கிறதுனா இந்த இடத்துல மான் கிடையாது. நம்புங்க. நம்ப முடியாது. நான் போய் சொல்லுவேனா? நீங்க போய் சொல்றீங்க. நான் போய் சொல்லாத ஆளுங்க. பசுபதி பாசப்பட்டு முப்பட்டை அணிந்து நான் முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர் போய் சொல்ல மாட்டேன். நான் எம்பெருமான் சிவன் வணங்குறேம்மா. முருகனுக்கு நான் போய் சொல்லுவேனா? என்ன சிவனுக்கு பெருமை? இவர்கள் சிவன் அடியார்கள். யாரு? பத்தியலா சிவன் அடியார்களா இருக்கலாம். இருந்தாலும் முருகனுக்கு தானே பெருமைகள் அதிகமாக உண்டு. என்னம்மா அப்படி சொல்ற? சிவனுக்கு பெருமை இல்லையா? சிவனுக்கு பெருமைகள் இருக்குதான். ஆனா அதிகமாக எம்பெருமான் கலியுகத்துல கந்தனுக்கு தானே பெருமை உண்டு. எப்படி கதை சொல்லுங்க பாப்பா. ஏன் நிறைய இருக்குல்ல, இல்லாமல் பிறக்குமா? எங்க முருகனாகப்பட்ட பாருங்க, எல்லாமே சிவன் சோதிப்பார். அவர்களை கூட ஆபத்துக்கு ஆளாக்குவார், இறக்க கூட செய்ய வைப்பார், மீண்டும் முக்தி கொடுப்பது சிவனோட வேலை. ஆனா எம்பெருமான் முருகன் அப்படியா? அவன் கொடுப்பன கருணையின் கடல் முருகன். அவன் சோதிப்பு, அதாவது சோதனை கொடுப்பதற்கு முன்னாலே அவன் தாங்கிக் கொள்வான். ஒருத்தர் ரொம்ப ஆசையோடு இருந்தார். ஆசையோடுனால என்ன ஆசை? பெண்கள் மீது ஆசை, நிறைய ஆசை. எப்பொழுதுமே ஒரு பெண்ணோட கூட நினைத்து விட்டால் கூடி விடாது, அப்படி ஒரு ஆசையோடு இருந்தார். இந்த ஆசையோடு இருந்த அந்த நபருக்கு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டார். இப்படி ஒரு ஆசையோடு இருக்கிற நம்மளோட வாழ்வாங்கள விட்டுட்டு போயாச்சு. ஒரு அக்கா மட்டும் கூட இருந்தா. அந்த அக்காவை பாருங்க, தினமும் பாருங்க ஒரு பெண்ணை கூட்டிட்டு வருவது, தன்னுடைய தம்பிக்காக அந்த வேலையை பார்த்துட்டே இருந்தா. ஒரு நாள் மேலுகெல்லாம் நோய் வந்து விட்டது. அவருக்கு வியாதி, அதாவது என்ன வியாதி அப்படின்னா குஷ்டம் என்று சொல்லக்கூடிய வியாதி வந்துருச்சு. மேலெல்லாம் இப்படி நோய்வாய்ப்பட்டவனுக்கோட எந்த பெண் கூடுவாள்? கூடாம இந்த ஆணாகப்பட்டவர் தன்னுடைய அக்கா அடைகிற, அக்கா இன்று எனக்கு ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்க, இவங்க இந்த விலை மாதிரி வீட்டுல போய் அவங்க அக்கா கேட்கிறாங்க, எந்த பெண்ணும் வரலன்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய தம்பி மேனி உள்ளாம அப்படி ஒரு வியாதியா இருக்கே, யாரு எந்த பெண்ணு வர முடியும்? பார்க்கவே அருவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய அக்காவை சொல்றாங்க, இனிமே இந்த உயிர் தேவையாடா? இப்படி பெண்கள் கேட்டு விட்டாரு, வேணும் என்றால் நானும் ஒரு பெண் தானேன்னு ஒரு சுடு சொன்ன உடனே இனிமே இந்த உயிர் இருக்க கூடாது என்பதற்காக ஓடி போய் மலை மீது ஏறி நின்று கீழே விழுகலாம் என்று திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தாங்க. அப்படி விழும் பொழுது கை நழுவி, வாய் நழுவி, கால் நழுவி, முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். ஆமா, அவன் நேரம் வந்து எதுவுமே தெரியாது, எதுவுமே சொல்லல, போய் செத்துலாம் அப்படின்னு போறாரு. அப்படி கீழே விழுகும் போது ஒரே ஒரு வாசம் முருகா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே பாருங்க முருகன் தாங்கிக்கிட்டார். கீழே விழ கூட வைக்கல, பூச்செண்டு தாங்குவர்கள் தாங்கி வைத்து சும்மா இருன்னு சொல்ல, சும்மா இருந்ததுக்காக 12 ஆண்டுகள் அழித்து முத்து முத்தாய் என்னை பாடு என்று சொன்ன பொழுது திருப்புகழே பாடினார் அருணகிரிநாதர். முத்தைத்தரு பத்தி திண்ணை அத்திக்கிற சத்தி செல்வன முத்திக்குரு வித்துக்குருவர் எனவதும் என்று அந்த திருப்புகளின் முதல் அடைய முத்து முத்தாக பாடினாரா அருணகிரிநாதர். பாருங்க, ஒருத்தர் ஆபத்து வந்து திருந்தி விட்டால் அவனை தாங்கக்கூடிய தன்மையும் கருணை கடலும் முருகனுக்கு உண்டு. முருகனை வணங்குறதுனால நீங்க ஒரு ஆர்வமா பக்தியா பேசுறீங்க. காரணம் பக்தியா ஆர்வம் அல்ல, அவன் இருக்கும் இடமெல்லாம் பக்தியும் ஆர்வமும் ஆசையும் அதிகமாக இருக்கும். கந்தன் ஆசை கொள்ளாதவன் யாராவது இருக்காங்களா? அருணகிரி பெண் முகத்தால் போன ஒருவனுக்கு முருகப்பெருமான் முத்தி கொடுத்ததாக சொல்றீங்க இல்லையா? பட்டிட்டு தானே பாத்தீங்களா? சரி, அவர் பல கோடி சொந்தக்காரரு. இவரு சிவன அடியார்களுக்கு அடியார மாறிட்டாரு. சரி, தன்னுடைய அக்கா என்னடா நம்மளே ஒரு கோடி பணக்காரமா இருக்கான், ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு, நம்ம தம்பி இப்படி போயிட்டான்னு சொல்லி என்ன சுட்டு கொடுத்தாலாம்? அப்பா இப்படி வந்து பரதேசி தர்றானே, நம்மளோட அசிங்கமா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சான்னா, பொதுவாவே பாருங்க இந்த செட்டிய வீடுலாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பாதான் இருப்பாங்க அப்ப இருந்து. ஏன்னா அவங்க வந்து கடல் மார்க்கமாக சென்று இந்த பர்மா இதுகளுக்கு எல்லாம் சென்று வணிக தொழில் செய்து அவர்கள்ட்ட வந்து 100 ரூபாய் வாங்கினா கூட கணக்கு எழுதி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் அவளுடைய வசதிக்கும் அவளுடைய உழைப்புக்கும் தகுந்த ஊதியம் கிடைக்கும். காரணம் வரவு செலவு சரியா வச்சிருப்பாங்க. வருமானம் ஏற்றவாறு செலவு செய்வது, செலவு குறைப்பது, அப்படி செஞ்சுக்கிறாங்க. அது வருமானம் அதிகமா உயர்ந்து கொண்டே போவாங்க. வருமானம் வந்தாலும் அதை சரி செஞ்சு வாழ்றவங்க தான் அவங்க பூராமே. நம்ம அப்படி இல்ல. ஒரு நகை செய்யறத கூட பாருங்க, தன்னுடைய மருமகளுக்கு அந்த நகை செய்யறதா இருக்கும், இல்ல தன் மகளுக்கு கூட ஒரு மாங்கல்யம் செய்தாலும் முதலுக்கு மோசம் வரக்கூடாது, அதுல கூட கொஞ்சம் தங்க எடுத்து வச்சுதான் செய்வாங்க. ஆனா அப்படியே செய்வோம். நம்ம பிள்ளைக்கு தானே கொடுப்போம். ஆனா அவங்க தொழில சுத்தமா இருக்கணும்னா அதை கூட கொஞ்சம் எடுத்து வச்சுதான் செய்வாங்க. அதனாலதான் அவங்க எப்பவுமே கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருப்பாங்க. அதனால இந்த பாரு நவகோடி சொத்து 9 கோடி சொத்து யாருக்கு? பட்டினத்து சுவாமிகளுக்கு. அந்த 9 கோடி சொத்து இப்படி தெருவில் விட்டு இப்படி பிச்சைக்காரனா போயிட்டானே, ஒருவேளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். நம்ம 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். அக்கா என்ன பண்ணா, இவன் உயிரோட இருக்க கூடாது, வெளியில நடமாடக்கூடாதுன்னு சொல்லி அப்பத்துல விஷத்தை வச்சு கொடுத்துட்டேன். பாத்தீங்களா? செய்யலாமா? கொடுத்துட்டால அப்ப செய்யலாமா? அவர் என்ன நோக்கத்துல இருக்காரு? பட்டினத்தாரு இறைவனே தஞ்சம் இருக்காரு. அப்படிப்பட்ட பட்டினத்தார் முடிவுல
என்ன சிவனை வணங்குறதுனால அவர் பேரும் புகழும் பெற்றார். என்ன பட்டினத்தார் தானே அவரு? பேரும் புகழும். ஆமா. இப்ப நான் கேக்குறேன், சரி, முருகனுக்கு எத்தனை அடியா இருக்காங்க? எத்தனை அடியா இருக்காங்க? முருகப்பெருமானுக்கா? இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே முருகனுக்கு அடியா சொல்ல போனா சிவனுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. அது கிடையாது. 63 ஈடு இணை இருக்கா? சொல்லுங்க அப்பா. யாருக்கு? சிவனுக்கு ஈடு இணை உண்டா? ஒண்ணு வாங்களேன். நீங்க சொல்றது சொன்னீங்கல்ல. இப்ப சிவபெருமான் இருக்காரு. ஒரு சோதனைக்கு பிறகுதான் அவன் சாதனையால மாறுறான். அதனால்தான் சொல்றேன், சோதனை கொடுத்து கொண்டு இருந்து மிருகும் அவரை ஆட்கொள்வது சிவனோட வேலை. சோதனை கொடுக்காமலே தாங்கிக் கொள்வது முருகனின் வேலை. கேளுங்கம்மா. அம்மா இந்த இருக்காரு பெட்டிக்காரரு. ஐயா பெட்டிக்காரையா, நீங்க நாடா உலது வந்த நாள்ல புதுசுல நீங்க நல்லா வாசிங்களா? ஆமா. இல்ல எத்தனையோ பாட்டுக்கு கெடுத்திருக்கீங்க. ஆமா, எத்தனையோ பாட்டை கெடுத்திருக்கான். ஆமா. அப்ப என்ன செய்வீங்க? எத்தனையோ பாடுறதை கெடுத்திருக்கான். அதனால நம்ம நல்லா பெட்டி வாசிக்கணும். இது என்ன ராகம், என்ன சுதி அப்படின்னு நீங்களா வருத்தப்படுவீங்கல்ல? டெய்லர் ஒரு 7 வருஷம் தச்சேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ரொம்ப பொம்பளையில ஜாக்கெட் அப்புறம் கெடுத்தேன். அதான் அது மாதிரி கமெண்ட வெட்டி இப்படி பல சோதனைக்கு பிறகுதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ராமதாசன் வெளியில தெரியுதுன்னா அவர் பல சோதனை பிறகுதானே பெரிய. அது சோதனை கிடையாது ஐயா. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. அது சோதனை கிடையாது, அது பயிற்சி. நம்ம எடுக்கக்கூடிய பயிற்சி 4 பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஒருவன் சாதிக்கலாம். எல்லாருமே அப்படிதான். நாங்களும் வந்த புதுசுல பேசக்கூடாதுன்னு தெரியாது, அதுக்காக வாய முடிட்டு நிக்க முடியுமா? அடுத்த மேடையில் அவரை விட பேசியாக வேண்டும் என்று அது முயற்சி செய்யணும் பாருங்க. அது வேறு, இறைவன் கொடுப்ப சோதனை வேறு. உண்மைதான். நம்ம முயற்சி செய்வது வேறு, இறைவனால் பார்த்து தடுக்க நினைக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. இறைவனால் பார்த்து கொடுக்க முடிவதை எவராலும் தடுக்க முடியாது. அதுதான் பாருங்க சோதனை. தவிர நாம் முயற்சி செய்வது அது தெய்வத்தால் ஆகாதான்னு முயற்சி தன் மைவத்த கூலி தருமா. கடவுளே பார்த்து ஒண்ணு கொடுக்க முடியாட்டாலும் முயற்சி செஞ்சா அது நமக்கு கிடைக்கும். தங்க கட்டி இருக்கு, சரி, தங்க கட்டிய அப்படியே போட முடியுமா? என்ன செய்யணும்? உருக்கணும், உருக்கி செம்பு சேர்க்கணும், சுத்தி இல்ல அதை அடிச்சு அத ஆபரணமா அழகுபடுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செம்பு சேர்த்து கலந்து முயற்சி என்ன ஆகுது? முயற்சி அங்கே இருக்கக்கூடிய கைவண்ணத்துல இருக்கா இல்லையா? இப்ப பாறாங்கல்ல இருந்தா ஒண்ணு கிடக்கு, உடனே சிலையாயிட முடியுமா? சிற்பி எடுத்து அவனுடைய அழகுக்கு ஏற்றவாறு அவனுடைய நிர்ணயத்துக்கும் கலை நயத்துக்கும் ஏற்றவாறு செதுக்கினால் மட்டுமே சிலையாகுது. எல்லாரும் போய் செஞ்ச முடியுமா? முயற்சிக்கு பல சோதனைக்கு இந்த கல்லு என்ன ஆகுது? எல்லாரும் செதுக்க முடியுமா? எல்லாரும் நகை செய்ய ஆசாரமா நகை செஞ்சு முடியுமா? அவனுக்கு என்ன வேலை தெரியுமா அதுதான் செய்ய முடியும். தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டா தெரியாத வேலை தொட்டவனு கேட்டா யாராருக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த வேலை சரியா செஞ்சா எல்லாம் சரியா நடக்கும். அதான் நான் சொல்றேன், வேட்டைக்கு போன பழக்கம் இருக்கா? ஏன் போய் இருக்க? வேட்டைக்கு போன பழக்கம் இருக்கா? இருக்கு. வேட்டைக்கு போயிருக்கீங்க? சரி, வேட்டைக்கு போன வேடுவெல்லாம் பார்க்க எப்படி இருக்கணும்? வில்லு வேணும், அம்பு வேணும், அம்பராத்திரி வேணும். அப்ப வெறும் கையில கனை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்களே. வேட்டைக்கு போன அனுபவம் இருக்கிற ஒரு வேடுவர் வில்லு வச்சிருக்கணும், ஒரு அம்பு வச்சிருக்கணும், ஒரு அம்பராத்திரி வச்சிருக்கணும். இதெல்லாம் கொண்டு விட்டு வந்தா தான் வேடுவர்னு கண்டோம். வெறும் கனையை மட்டும் வச்சிருக்கீங்க, இது வேட்டைக்கான வழிமுறையா? அம்மா வள்ளியம்மா, ஐயா நீ சொன்னது மாதிரி வேட்டைக்கு போறா இருந்தா வில்லு, அம்பு, அம்பராத்திரி எல்லாம் தேவை. இது எல்லாம் ஒரு ஜீவராசி அடிச்சு கொள்றாங்க தான் தேவை. ஜீவனை அடிக்க போற அப்படின்னா 3 தேவை. ஜீவனை அடிக்காவில்லாவிட்டாலும் வேட்டைக்கு செல்லும் வேடு வரிசை தேவைப்பட்டு அடிச்சுக்கிறேன், தேவையில்லை விட்டுருவேன். ஆமா. ஆனா நான் இன்னைக்கு வேட்டைக்கு வரல. சரி, வேட்டைக்கு வரலமா? வேற எதுக்கு வந்தீங்க? மானை அடிச்சு கொள்றா உள்ள நான் வரல, மானை கைப்பிடிக்க வந்திருக்கேன். பஞ்ச பாண்டவர்ல வில்லுக்கு விஜயன் சொல்லுவாங்க. ஆமா. அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் தானே. அவர் வேடுவரா? இல்லையே. அப்புறம் வேடுவர் இல்ல. வேட்டைக்கு போனா வேடுவரா? வேடு கிடையாது. வேடுவர் கிடையாது. அவர் ஒரு மன்னர் பரம்பரை, அரச பரம்பரை, அந்த வகையில சார்ந்தவங்க. ஆனா அவர் கையில என்ன இருக்கும்? வில்லம் இருக்கும். என்ன வில்லு இருக்கும்? காண்டீபம் இருக்கு. காண்டீபம் எப்பவும் கையில வச்சிருக்காரு. ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த மன்னரே ஒரு காண்டீபம் என்று சொல்ற வில்ல கையில வச்சிருக்காரு. ஏன் அவரால வேட்டைக்கு போனாலும் கையில வச்சிருக்காரா? இல்ல. எதனால வச்சிருக்காரு? ஆபத்து தன்னை நோக்கி வந்தால் எப்பொழுதும் அது சகமாரியாக தொடுக்க வேண்டும் என்றுதான் வச்சிருக்காரு. அப்ப வில்லம்பு எப்பொழுதும் ஒரு வேடுவனுக்கு முக்கியம் தானே. அது உண்மைமா? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னா எது சமாளிக்க தகுதி இருந்தவே இப்படி செய்யலாம். சரியா? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். வல்லவனா இருந்தா பாருங்க, நான் வேட்டைக்கு வந்திருக்கேன்னா இந்த பகுதியில் எந்த மிருகமும் என்ன சாணாது. என்னால என்ன செய்ய முடியும்? மிருகம் தாக்க வருது அப்படின்னா இதை வச்சு
ஒரு வசியம் பண்ணக்கூடிய தகுதி உண்டு. வசியம் பண்ணக்கூடிய அப்ப அந்த மிருகமா எதுவா இருந்தாலும் வசியம் பண்ணிடலாம். ஒண்ணு வேண்டாம். தசரத மன்னி வேட்டை போனார்ல, ஆமா, அவர் என்ன வேடுவரா? இல்ல இல்ல இல்ல, வேட்டைக்கு போறாரு. இப்ப வேட்டையிலேயே எத்தனை வகை உண்டு? வேட்டையில மொத்தம் 6 இருக்குமா ஐயா? அந்த ஆலிட மண்டலம், மகாமண்டலம், பிரத்யாவியம், பைசாசம் என்று சொல்ற 5 வகை வேட்டை இருக்கு. அதுல கடைசி வேட்டை நீங்க கன்னி வேட்டைன்னு சொல்லுவீங்க. கன்னி வேட்டை என்பது அப்படிலாம் கிடையாது. இந்த 5 வகை வேட்டை தான். வேட்டைகள் ஆடக்கூடியவர்கள் 3 ரகம் உண்டு. அதுல பாருங்க, ஒருத்தர் வந்து மாமிசத்துக்கு வேட்டையாடுவாங்க, ஆமா, இறைச்சி எல்லாம் வேட்டையாடக்கூடிய. இன்னொருத்தர் பாருங்க, மன்னர் பருவன் இந்த கொம்புக்கும் அதனுடைய வேட்டையோட வீரத்தை நிலைநாட்டுவதற்கு வேட்டையாடுவாங்க. சில பேர் தோலுக்காக வேட்டையாடுவாங்க. அப்ப இதெல்லாம் வேட்டையோட ரகங்கள். அப்ப மன்னர் வேட்டைக்கு போறாருன்னா அவருடைய வீரத்தை நிலைநாட்ட இத்தனை மிருகங்களை வேட்டையாடக்கூடிய தன்மை பொருந்தியவர் ஒரு மன்னர் என்று நிரூபிப்பதற்காக போறாங்க. முனிவர்கள் எல்லாம் வேட்டைக்கு போவாங்க. ஏன்? அதன் தோலை எடுத்து வந்து பதப்படுத்தப்பட்டு அதை ஆடைகளாக உடுத்திக் கொள்ளவும் வைத்து அங்கே யாகம் செய்யவும் பயன்படுத்துவாங்க. மன்னர்கள் எல்லாம் வேட்டைக்கு போறாங்கன்னா வேட்டைக்கு எதுவும் இல்லாம போறாங்களா? அது இல்ல, நாட்டோட எல்லையும் பாதுகாக்கணும். வரக்கூடிய ஜீவராஜ் அது வேட்டை மாதிரி ஆர்வம் வருது அவளுக்கு. அது வந்து விளையாட்டு போட்டி மாதிரி. ஏன்னா அந்த உடல் கலைப்புக்கு இப்ப வந்து நாடகம் இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, கைபேசி இருக்கு. ஆனா அப்பொழுது அவங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளா எதை நினைச்சுக்கிறாங்களா? வேட்டைக்கு செல்வதுதான் பொழுதுபோக்கு போல வச்சுக்கிறாங்க. அதனாலதான் மன்னர்கள் எல்லாம் வேட்டைக்கு சென்றாரு. அப்படி நம்ம சாதாரண குடிமக்கள் குடிமக்கள் என்ன பொழுதுபோக்கா வச்சிருந்தாங்க? விவசாயம் பார்ப்பது, கேளிக்கைகளை வைத்துதான் அது வந்து பொழுதுபோக்கா வச்சிருந்தாங்க அந்த காலத்தை பூராம. இதுதான் அந்த காலத்தோட பொழுதுபோக்குகள் நடக்குது. இப்ப எல்லாம் செல்லுக்குள்ள வந்துச்சு. பிறந்ததுல இருந்து பாக்குற வரைக்கும் எனக்கு செல்லத்தான் பாத்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி பெண்கள் எல்லாம் பாக்குற ஒரு வேலை? என்ன வேலை? இந்த வேலைதான். என்ன வேலை? நூலா வேலையா? அந்த வேலையை பத்தி நீங்க ஏன் பேசாதீங்க. எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. எத்தனையோ கம்மாய்கள், குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டிருக்காங்க. எத்தனை சாலைகள்ல மரங்கள் வச்சிருக்காங்க. குறுங்காடுகள் என்று சொல்லக்கூடிய குறுங்காட்டுகள் அதிகப்படியான மரங்களை நட்டிருக்காங்க. அதன் மூலமா வளர்த்திருக்காங்க. அந்த 100 நாள் வேலை திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது தெரியுமா? எல்லா பெண்களும் வேலை செய்ய முடியாத ஓரளவுக்கு. அதுலயுமே பாருங்க, ஊனமுற்றவர்கள், வயதானவர்களுக்கு வேலை கொடுக்காமல் இருந்து கூட சம்பளம் கூட வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு சில நன்மைகளும் உண்டு, ஒரு சில தீமைகளும் உண்டு. நல்லதுன்னா கெட்டது இருக்கு. ஆனா உன்னை அடையணும்னா உன்னை இழந்தாகணும். இழந்தானே ஆகணும். ஆமா, கணக்கு இருக்குமா? தேடி வந்த உண்மையில் மானா வந்திருந்த என்பேனா என்றைக்கும் நான் தானையா தலைவியின் நாட்டில், என்றைக்கும் நான் தானையா தலைவியின் நாட்டில். வந்திருந்த என்பேனா என்றைக்கும் நான் தானையா தலைவியின் நாட்டில், என்றைக்கும் நான் தானையா தலைவியின் நாட்டில். தேடி வந்த உண்மைக்கு குட்டியாடு தப்பி வந்தா குள்ளனருக்கு சொந்தம். குள்ளனரி மாட்டிக்கிட்டா, குள்ளனரி மாட்டிக்கிட்டா, குள்ளனரி மாட்டிக்கிட்டா, குள்ளனரி மாட்டிக்கிட்டா. வேடனுக்கு சொந்தம், இந்த வேடனுக்கு சொந்தம். பெட்ட கோழி தப்பி வந்தா, பெட்ட கோழி தப்பி வந்தா, அட்டி சேவலுக்கு சொந்தம், அட்டி சேவலுக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, சட்டப்படி பார்க்க போனா, ஏமா நாயப்படி பார்க்க போனா, நாயப்படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போனா, பார்க்க போனா. இந்த குட்டி, இந்த குட்டி, அழகு குட்டி, அழகு குட்டி, செவத்த குட்டி, செவத்த குட்டி.
கருத்த வண்டி இது வேடுவருக்கு மட்டும்தான் சொந்தம் எனக்கு மட்டும் சொந்தம் ஒதுக்க போறீங்க பாருங்க எனக்கு மட்டும் சரி சரி என்ன மாற்றி பண்ணிட்டு போய் நீங்க அப்பாங்க என்ன ஒரு மகனா நீங்க என்ன தெரிஞ்சாலும் எனக்கு தான் சொந்தம் அப்பா புள்ளைய கட்டி கொடுக்கறது பத்திரமா பாக்கல அவர் வேலை தானே திடீர்னு திடீர்னு 2 பேரும் அப்படியே நாங்க உள்ளூர்காரங்க 2 பேரும் கிட்டே போயிருவோம் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பஸ்ஸுக்கு 25 ரூபா கொடுத்து வந்திருப்பேனா நான் பேசாம பைக்லயே வந்து சேர்ந்திருப்பேனே இப்படியே விட்டுட்டு வந்து நான் யாருன்னு தெரியல வரும்போது தான் கேட்டேன் யாராரு பாத்துன்னு அப்பதான் தெரியும் மாமா மாமா அதனால இந்த இடத்துல அவங்க பாத்துட்டு போட்டோம் மானுக்கு அடையாளம் இருக்கா நல்லா இருக்கு சரியான அடையாளத்தை சரியா கேட்டா இருங்கத்தா மாலை மாத்த போறோம் இவ்வளவு நேரம் இருந்துட்டு கல்யாணத்தை பார்க்காம கிளம்புறிய அதானே கல்யாணத்தை பாத்துட்டு போவோம் இவ்வளவு நேரம் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க 50 கிலோ வரல மாலை மாத்திர பார்த்து புண்ணியம் இல்ல கல்யாணத்தை பாத்துட்டு போங்க நல்லதான் சொல்றாங்க நின்றுளாவும் காரிகையே பள்ளி கல்யாணம் பண்ண போறேன் 5 வயசுல இருந்து நான் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கு எங்க முன்னாடியே காதலிக்கிறீங்க. 5 வயசுல இருந்து நான் அவனுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்
ஒரு வீடு உன்னை வச்சு காப்பாத்த மாட்டாங்க. ஏன் எனக்கு என்ன கட்டிக்க காப்பாத்த மாட்டாங்க? உன்னை கட்டிக்க மாட்டாயா? அதனால நான் உன் காதலிக்கிறவங்க தான் கட்டிக்கிறேன். நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. பக்கத்தில இருப்பேன், உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்தில இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். முடிப்பேன் கணத்திலே என்ன ஏன் அவன் பார்த்து சந்தோஷம் தான். காலையில போய் ஆடி எடுக்க முடியுமா? அப்படியா? சரி, சரியா என் கூட போட்டியில சரியா ஆடுங்க. ஜெயிச்சுட்டாங்க நாங்க வாசிக்கிறோம். பக்கத்தில் இருப்பேன், உன்னை பார்த்து பார்த்து பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்திலே போய்ப்பேன், இருப்பேன். எதுக்கு நான் அவ்வளவு தூரம் நல்லா ரோடு தான் ஓடினே? வாடா. என்னது? என்னம்மா அண்ணனை கூப்பிட்டு அண்ணி வருது? எங்க அண்ணன் வீரமானவன். அண்ணனா? ஆமா. இல்லங்க அண்ணே. கொஞ்சம் குடிவிய பார்த்து பராமரி. ஆம்பளை வேஷத்துல சூப்பரா இருக்கேன் பாரு. ஐயோ வேஷல உண்மையானதே அண்ணே. அவன் வேணுக்குள்ள ஏறணும் சுடிதார் போட்டுறான் அண்ணே. வந்த வேணும் மானை எல்லாம் தேடி வரலையா? ரெண்டு கொட்டுக்காரங்கள திருத்த மாட்டாங்க. திருடவே மாட்டாங்க. சாமியை கும்பிடு. இந்த சீக்கிரம் கும்பிடுறேன் உனக்காகவே. கூப்பிடுதே. அது எதுக்கு? அண்ணின் கூப்பிடவள அண்ணின் கூப்பிடலாமா? அண்ணி பாடவா. கருணை முகங்கள் ஓராறு காத்து கரங்களோ நீராறு முருகன் வாழும் நீராறு முகம் பார்த்து இறங்கு நீராறு கருணை முகங்கள் கல்யாணத்தை பார்க்க வருவீங்களா? அங்கேயே உட்காந்து எந்திரிச்சு வாங்க கூப்பிடுறாருல. வள்ளி வேலனாக வேடனாக வந்தவன் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி நிறைய வரங்கள் வேண்டும் என்றாலும் இனத்தை காக்கும் பொருட்டு எனக்காக முதலிடம் முதல் தரம் எப்பொழுதும் தாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். என்னையே வள்ளி என்று முதலாக வைத்து அழைத்து வர வேண்டும். மாலை இல்லையா? அங்க வச்சு விடுறாங்க மாலை மாலை அங்கே இருக்குல்ல. எல்லாரும் வாங்கம்மா, முன்னாடி வாங்க வாங்க முன்னாடி வாங்க. இப்படி முன்னாடி வந்து மணமகளையும் மணமகளையும் வாழ்த்து உங்களுக்கு கடமை இல்லையா? இன்று முதல் என்றும் வள்ளி தீபாவளி வள்ளி தீபாவளி என்று இந்த நாட்டு மக்களை உன்னை போட்டுவார்கள். உங்களுடைய தாய்மார் எல்லாருமே உழவு கொடுங்க, கைதட்டுங்க. பூவளை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. தங்கையின் நெற்றியில் குங்குமம் இருக்கின்றது. மங்கள குங்குமம்
தான் பெற்று நீ வாழ அதை பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக நீ தான் பெற்று நீ வாழ அதை பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக பூமழை தூவி மசங்கள் வாழ்த்த பூவளம் நடக்கின்றது கொஞ்சிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது ரோடு மாத்தி அங்க நடந்து போயிருக்கு இங்கிட்டு வா நாயகி சுபமங்கலம்